மணித்தியாலத்தின் முதல் பாடலுக்கு அனுசரணை வழங்குவது சுவையாக சமைத்துண்ண துணையாக வரும் கேட்ச் பிராண்ட் மிளகாய்த்தூள் மற்றும் மசாலா தூள் வகைகளை நாடளாவிய ரீதியில் வழங்கும் ஞானம் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். தாலாட்டு பாட தென்றல் வரும் முன்னே முன்னே தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே தென்றல் வரும் முன்னே முன்னே தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே உன்முகத்தில் கண் விழிப்பே உன்னை எண்ணி பூ முடிப்பே காலமெல்லாம் கூட கூட ஓடி வரும் நிழல் நீ ராகத்தின் சாயல்கள் எல்லாம் மோகத்தில் காட்டுகிறார் தென்றல் வரும் முன்னே முன்னே தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே உன்னுடைய பார்வையிலே எண்ணத்தின் கோயிலில் நீதான் ஏற்றிய நெய் விளக்கு தினம் தாலாட்டு பாட தென்றல் வரும் முன்னே முன்னே தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே தென்றல் வரும் முன்னே முன்னே தெம்மாங்கு வரும் பின்னே பின்னே
சமைத்துண்ண யாருக்குத்தான் ஆசை இல்லை? சுவையாக சமைப்பதை சுலபமாக்க வசதியாக வந்துவிட்டன கேட்ச் பிராண்ட் மசாலா தூள் வகைகள். கேட்ச் பிராண்ட் மிளகாய் தூள், வறுத்த மிளகாய் தூள், துண்டு மிளகாய் மற்றும் மஞ்சள் தூள், மிளகுத்தூள் என எல்லாமே நேர்த்தியாய் தயாராகி நியாய விலைகளில் கிடைக்கின்றன. ஒருமுறை பாவித்தவர்கள் வேறெதையும் மறுமுறை நாட மாட்டார்கள். 50 கிராம் முதல் 1 கிலோகிராம் பாக்கெட் வரை நாடு முழுவதிலும் உள்ள சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடைகளில் வாங்கலாம். கெட்ச் பிராண்ட் மசாலா தூள் வகைகளை தயாரித்து விநியோகிப்போர் மசாலா பொருள் வர்த்தகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் கொண்ட ஞானம் ஃபுட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ஆராதனா உங்கள் மனம் கவர் மதுர கீதங்கள் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 6:30க்கு உங்கள் விருப்ப தெரிவாக தென்றலில் தவழ்ந்து உங்களை மகிழ்விக்கும் ஆராதனா. ஆராதனா. இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியில் நீங்கா நினைவுகளாக மனவானில் சிறகடிக்கும் மனது மறக்காத பழைய பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கும் நேயர் காவண்ணா ராமதாசன், இலக்கம் 14/2 பீரிஸ் பிளேஸ், தெஹிவலையில் இருந்து. தெஹிவலை பீரிஸ் பிளேஸ், இலக்கம் 14/2 என்ற முகவரியைச் சேர்ந்த காவண்ணா ராமதாசனின் தெரிவுகளை இன்றைய ஆராதனா நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். தென்றல் FM. உங்கள் அன்புக்குரியவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தென்றல் எஃப்எம்மில் வாழ்த்தி மகிழுங்கள். COVID-19 அசாதாரண சூழ்நிலை காரணமாக உங்கள் வாழ்த்துக்கள் வருவதில் தாமதமாகலாம். பிற்பகல் 3 மணிக்கு முதல் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வையுங்கள். வாழ்த்துவோர், வாழ்த்தப்படுவோர் போன்ற விவரங்களை தமிழ் மொழியில் அனுப்பி வைக்க அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் இலக்கம் 0714 44 32 27. Many more happy returns of the day. Tendril FM 104.7 104.9 Island Wide. சாந்தம் சதுமலையோடு இணைந்திருக்கிறோம். 80களுக்கு பிறகு வெளிவந்த பாடல்களை திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் மாலை 3 மணியில் இருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்காக தென்றல் FM வழங்குகிறது. இனிமேல் இடைக்கால பாடல்களை நீங்கள் விரும்புகிற ஒவ்வொரு இடைக்கால பாடலையும் தெரிவு செய்து வழங்குகின்றோம். இப்பொழுது ஏராளமான தென்றல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னூட்டர்களை வழங்கியிருக்காங்க. கருணாநிதி சொல்லியிருக்காங்க வீரநல்லூர்ல இருந்து மாலை வணக்கம். மரசுகா ஜுனைட் சாய்ந்தமரத்தில் இருந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாத்னீசா, மிக்க நன்றி. அதே போல் முகமது அன்வர் சொல்லியிருக்காங்க சாய்ந்து மருது பிஸ்மில்லா ஹோட்டலில் இருந்து தென்றல் FM போட்டு எழுந்திருக்காங்களாம். சத்தமாக கேட்குறோம் ஹம்சாத், அமான், அனீஸ் ஆகியோருக்காக பாடல் தாங்க. புது ரோஜா பூத்திருக்கு பொன் மாலையிலே என்கிற பாடல் வேண்டும் என்று முகமது அன்வர் பதிவிட்டிருக்காங்க. சுதர்ஷினி சுதா ஹாய் அண்ணா வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் சுதா, எப்படி இருக்கீங்க? அதே போல் பவானி, சுரேஷ், கோவிந்தன், கோமதி எங்கள் நட்சத்திர அறிவிப்பாளரே. பொல்காவலில் இருந்து பூந்தொழில் ஆட பொன் மலர் சூட மகள் வர்ஷினி, அனன்யா, அபிலாஷினி, எட்டத்தேரி தோட்டம் சிசி ரமேஷ், சண்முக பிரியா, பிரியதர்ஷினி, ராணி, திலகேஸ்வரிக்கும் பாடல் வேண்டும் என்று பதிவிட்டிருக்காங்க. பொல்காவிலிருந்து பவானி, சுரேஷ், கோவிந்தன், கோமதி. அதே போல் MS பிலிப் சொல்லியிருக்காங்க மாலை பொழுது வணக்கம் அண்ணா, நாங்கள் இணைந்திருக்கிறோம் அண்ணா. பிலிப், லலிமலா, வில்லியம், துஷானி, ஹம்சி மீதி போட்டிய பசறையில் இருந்து தன் FM சத்தமாக கேட்கிறோம் சொல்லி பதிவிட்டிருக்காங்க. சரியா. அதே போல பட்டுக்கோட்டை முத்துக்குருசாமி அன்பின் சிகரம் எப்படி இருக்கீங்க? குயில்கள் வைத்த குரல் போட்டியில் வென்று வந்த பாசக்குரலே வருக. வாவ், இது புதுசா இருக்கே. குயில்கள் வைத்த குரல் போட்டியில் வென்று வந்த பாசக்குரலே வருக. சரி, நீங்கள் கேட்ட படத்திலிருந்து வசந்தராஜா பாட்டு வேணுமாம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை முத்துக்குருசாமி, மகேஸ்வரி, கீதப்பிரி, ஆனந்த், பாலாஜி, பிரசன்னா, பிரணேஷ், நிதிஸ்ரீ, மாதாங்கோவில்பட்டி, மலையரச பாண்டியனுக்கும் பாடல் கேட்டிருக்காங்க. மணிமேகலை வரதராஜன் வந்தார் மூலையில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். இனிய பாடல் தாருங்க மணிமேகலை வரதராஜன், ஆளான நாள் முதலா என்கிற பாடல் வேண்டும் என்று பதிவிட்டிருக்காங்க. எப்பொழுது பேசலாமே. வணக்கம். வணக்கம் மதிப்புக்குரிய அறிவிப்பாளர் அவர்களே. மதிப்புக்குரிய நேரர்களே, வணக்கங்கள். யாருன்னு சொல்லுங்க, உங்களோட பேரை சொல்லுங்க. 5வது ஆண்டை நிறைவு கொண்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனத்தை வாழ்த்தி போற்றும் இதே வேளையில் நெடுங்கவிலிருந்து பேர்னாட் ஷா உரையாடுகின்றேன். சரி, பேர்னாட் ஷா நல்லா இருக்கீங்க தானே? ஆண்டவரால் இதிலே வாழ்கின்றேன். சரி, கண்டிப்பா நல்லா இருங்க, கவனமா இருங்க. பேர்னாட் ஷாக்கு என்ன பாடல் வேணும்? எனக்கு சகல்களா வல்லவன் படத்தில் இந்த கட்டவண்டி என்ற பாடலை, கடையாணி கலண்ட வண்டி, கல்யாணி கலண்ட வண்டி, நாளா தெரிஞ்ச வண்டி, ஆடி ஆடி அழுத்த வண்டி, அறிஞ்ச வண்டி, எல்லாத்துலயும் டி 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 என்ன அந்த பாட்டு முடியும் என்ன?
ஆமாம்மா. ஓகே, சரி சரி. இப்போ டிஎன்லாம் யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னா அப்புறம் அவ்வளோதான். இதே பாடலை எனது மனைவி பொண்டோஸ், மக்களாகிய எஸ்பர் ஸ்டாங், சரி. எஸ்பர் கபில்ராஜ், எஸ்பர் ஸ்டிவ்ஸ்லர்ஸ், எஸ்பர் ஸ்டிவ்ஸ்லர்ஸ் தென்றலோடு இணைந்திருக்கும் சகல உறவுகளுக்காக தரும்படி தாய்மொழியில் கேட்கின்றேன். சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்போம். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்க? யாழ்ப்பாணம். எப்படி யாழ்ப்பாணத்தில் எப்படி தென்னல் எஃப்எம் கிளியரா இருக்கா, தெளிவா இருக்கா நெடுந்தீவுல? கடந்த சில வாரங்களாக, ஒரு வாரமாக தெளிவில்லை. இப்போ இன்றைய தினம் நேற்றைய தினத்திலிருந்து நன்றாக இயங்குகின்றது. ஓகே, அதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். நெடுந்தீவு பக்கம் யாழ்ப்பாணத்துல எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டோம். சரி, இன்னும் திறமையாக இயங்குகின்றது. ஓகே, மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்களோட தகவலுக்கு மிக்க நன்றி. நன்றி நன்றி. தொடர்ந்து தென்னல் எஃப்எம்மோடு இணைந்திருப்போம். சொல்லி அடிப்பேனடி, அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி. நான் சொல்லி அடிப்பேனடி, அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல, இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல. எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல, இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல. சொல்லி அடிப்பாரடி, அடிச்சாரு நான் நெத்தி அடிதானடி. செவந்த மாற பொழுது இவ சேர போல இருக்கு. நாடகம் இனி போடாதே, இனிமே அது கூடாதே. இப்போதும் எப்போதும் பூவாக சிரிக்கிற. சொல்லி அடிப்பாரடி, அடிச்சாரு நான் நெத்தி அடிதானடி. நான் சொல்லி அடிப்பேனடி, அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி. பார்த்து பஞ்சாக என்னோட சேர்த்து பண்ணாத ஏதேதோ கூத்து காலாக என் மேல பூத்து. ஒன்னார பின்னால வேறேதும் நினைக்கல. சொல்லி அடிப்பேனடி, அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி. நான் சொல்லி அடிப்பேனடி, அடிச்சனு நான் நெத்தி அடிதானடி.
எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல எட்டாத காய் பார்த்து கொட்டாவி விட்டதில்ல இஷ்டந்தான் இல்லாம கை நீட்டி தொட்டதில்ல சொல்லி அடிப்பேனடி அடிச்சேன்னு நல்லத்தி அடிதானடி Tendril FM 104.7, 104.9 Island Wide. அறநெறிச்சாரம் ஆயக்கலைகளும் அறிவியலும் ஆன்மீகம் காட்டும் அறநெறி வாழ்வும் மானுடம் வாழ்வாங்கு வாழ வழிவகுத்து வைத்த நெறிமுறையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் அறநெறிச்சாரம் சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு தென்றல் 104.7 104.9 FM அலைவரிசைகளில் அனுசரணை இந்து சமய கலாசார அலுவலர்கள் திணைக்களம். Tendril FM நாளொன்றில் அதிக நேரம் பிள்ளைகளின் கால்களில் இருக்கும் பாதனைகள் மற்றும் மேஸ் ஆகியன உடலுக்கு உகந்த மூலப்பொருட்களினால் தான் தயாரிக்கப்பட்டவையா என்று சில நேரம் நீங்கள் யோசிக்கக்கூடும். ஆனால் உங்கள் பிள்ளை அணிவது DSI சூப்பர் ஸ்போர்ட் மேஸ் மற்றும் பாதனைகளாயின் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. DSI சூப்பர் ஸ்போர்ட் என்றுமே 100% பிள்ளைகளுக்கு உகந்த மூலப்பொருட்களினாலேயே தயாரிக்கப்படுகிறது. உங்கள் பாசத்திற்குரிய பிள்ளைகள் பாடசாலைகளுடைய பாதனைகளை கொள்வரவு செய்கையில் எப்போதும் DSI சூப்பர் ஸ்போர்ட்டுடன் சரியானதை சரியாக தெரிவு செய்து நம்பிக்கையுடன் முன்வாருங்கள். Tendril FM 104.7, 104.9 Island Wide. வண்டி ஓட்டுற மாமா மாட்டிக்கிட்ட ராமரே ராமா கட்ட வண்டி
வானொலியின் 95வது வருட வெற்றி பயணத்தையும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தினத்தையொட்டியும் தமது வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறார் கலாபூஷணம் கலைமாமணி வீணை கலைஞர் திருமதி ராஜேஸ்வரி ஜெகானந்தகுரு அவர்கள். வணக்கம். கடந்த 95 ஆண்டுகளாக வெகு சிறப்பாக சேவையாற்றி இன்று நூற்றாண்டை எட்டி நிற்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனமே, உன்னை வணங்குகின்றேன், வாழ்த்துகின்றேன். உனது பன்முக ஆற்றல், ஆளுமை, நேர்களை உன்பால் ஈர்க்கும் சக்தி, இவற்றால் நீ உலகமே போற்ற வீறு நடை போடுவதைக் கண்டு உன் ரசிகையாகிய யான் மகிழ்கின்றேன், வியக்கின்றேன், பெருமையும் கொள்கின்றேன். உன்னை பாராட்டுவதோடு வாழ்த்துவதோடு நின்று விடாமல் காலங்காலமாக உன் வளர்ச்சிக்கும் மாபெரும் சேவைக்கும் அயராது உழைத்து வரும் நல்லுள்ளங்களை இங்கு குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். குறிப்பாக தலைமைத்துவம் நிரம்பிய பணிப்பாளர்கள், ஆற்றல் மிகு அறிவிப்பாளர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், கட்டுப்பாட்டாளர்கள், நிகழ்ச்சிகளை அள்ளி வழங்கும் கலைஞர்கள் யாவரும் பாராட்டுக்கு உரியவர்களே. அதிகாலை 4:30 மணிக்கு எம்மையெல்லாம் பக்தி இசையுடன் பாமாலை பாடி துயிலெழுப்பி நற்சிந்தனைகள் வழங்கி விடியும் வேளைக்குள் அழைத்துச் சென்று பல வகைப்பட்ட அறிவாளிகளையும் சான்றோரையும் எமக்கு அறிமுகப்படுத்தும் சேவை அளப்பெரியது. தொடரும் உன் பல்சுவ நிகழ்ச்சிகளின் பின்னர் இரவு 10 மணிக்கு இனிய தென்றல் சேவையுடன் இணைந்து வெளிநாட்டு நேர்களையும் ஒருங்கு இணைத்து யாவரதும் நேர் விருப்பங்களை பூர்த்தி செய்து 12 மணிக்கு தாலாட்டும் தென்றலாக மாறி ரசிகர்களாகிய எங்களை தூங்க வைக்கும் நீ நிஜமாக ஒரு அன்னைதான், அன்னை வானொலிதான். எனவே நீ நீடூழி வாழ வளர எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி நிற்கின்றேன். இணைந்திருப்பது முதல் தர வானொலி தனல் எஃப்எம்மின் முதல் தர நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறோம். இப்போ நேரம் சரியாக 4:26. இப்போ காத்தாங்குடியிலேருந்து ஃபரூசா இர்சாத் தனல் எஃப்எம்மோடு இருந்திருக்காங்களா? எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் வழங்க ஃபாயிசா இர்ஃபானா, மர்சூகா, சுலேஹா, இர்ஃபான் அனைவருக்கும் பாடல் தாங்க என்று கேட்டிருக்காங்க. மிக்க நன்றி. தொடர்ந்து இணைந்திருப்போம். அதே போல் மீனாட்சி விஸ்வலிங்கம் சொல்லியிருக்காங்க. சார் எப்படி இருக்கீங்க? கைகாராட்சிக்காரன் படத்தில் இருந்து நிலவொன்று கண்டேனுங்கிற பாடல் வேண்டும் என்று பதிவிட்டிருக்காங்க. மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் தாங்க. தீபன் மலர் சொல்லியிருக்காங்க. எங்கிருந்து? திருக்கோணமலையில் இருந்து. வணக்கம் நிலாண்ணா, எப்படி இருக்கீங்க? சந்தம் சிந்துமலையில் முத்துப்பேட்டை முருகேசனுக்கும் ஒரு பாடல் வேண்டும். இருசா சொல்லியிருக்காங்க. மதிய நேர வாழ்த்துக்கள் ரிலா சகோதரா. நாங்களும் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். ஓகே, காத்தாங்குடி இருசாத் ஃபைரூஸ் அருமையான பாடலை தாங்கன்னு பதிவிட்டிருக்காங்க. சரி, இனிய மாலை வணக்கம். ஆர்ஜே உன் கண்ணில் நீர் படிந்தால் திரைப்படத்தில் ஜெயச்சந்திரன் ஜானகி படி கண்ணில் என்ன கார்காலம்ங்கிற பாடல் வேண்டும். விஜயா, ஜெயநந்தினி, பாஜுதா, சேதுலா, சினிசா, யூரதன் எல்லாருக்குமே பாடல் வேண்டும். என் கே வேணி பலாங்குடியில் இருந்து. வாணி சுகுமார் சொல்லியிருக்காங்க. விடியமறை காத்திரு படத்தில் இருந்து நீங்காத எண்ணம் ஒன்றுங்கிற பாடல் வேண்டும். யாஸ்மின் மற்றும் விளவத்த ஜெரோம் டைலர்ஸ் சகோதரிகளுக்காக பாடல் தாங்க. விளவத்தில் இருந்து கேட்குறாங்களாம். வாணி சுகுமார் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்று பதிவிட்டிருக்காங்க. சுப்பையாக சொல்லியிருக்காங்க. பூமாலை பொழிது படத்தில் இருந்து நதியா நதியா பாடல் வேண்டும். மாத்தலை சுப்பையாக, ரஞ்சித் குமார், பிரபானந்தன், சித்திக், மதினா, திவ்யா, ரஷ்மிதன், தேசான், கணேசம்மா, ரிந்தியாவுக்கும் பாடல் வேண்டும் என்று பதிவிட்டிருக்காங்க. பத்திரமுள்ளிருந்து ராகிலா ராஜா தன்னல் எஃப்எம் கேட்குறாங்களாம். எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் வழங்க. சுபா ரூபன் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு நாங்கள் விழுந்திருக்கிறோம். கணவர் ரூபன், அப்பா, அம்மா, அக்கா, மச்சான், எங்கள் வீட்டு குட்டீஸ், டினு, பினு, யனு எல்லாருக்கும் ஒரு பாடல் தாங்க. சுபா ரூபன் கொழும்பு 15 இருந்து கேட்குறோம். ஒக்குவேல செபாஸ்டியன் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் செபாஸ்டியன். பாக்கியராசன் சுபாசனி சொல்லியிருக்காங்க. பாட்டி சொல்லி தட்டாத படத்திலிருந்து வண்ணாத்தி பூச்சி வயசன் ஆச்சுங்கிற பாடல் வேண்டும். சுபாசனி மட்டக்களப்பில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். இவங்க சிவராஜா சொல்லியிருக்காங்க. விநாயகபுரத்தில் இருந்து எல்லாருக்கும் ஒரு பாடல் தாங்கன்னு பதிவிட்டிருக்காங்க. அதே போல் தமிழ்ச்செல் திருச்செல்வம் சொல்லியிருக்காங்க. தலவாக்கலை பண்டாநாயக்க சதுக்கத்தில் இருந்து திருச்செல்வம், புஷ்பா, ஜதுர்சன், யாழினி, பரமேஸ்வரி, ஜெகன், லதா, லிபிஷா, சாஸ்விந்த் எல்லாருமே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. கொலனாவில் இருந்து கிருஷ்ணசாமி, சாந்தி வணக்கம் சொல்லியிருக்காங்க. பரமானந்தன் பரமா சொல்லியிருக்காங்க. மாலை வணக்கம் அண்ணா. சென்ட் ஜான் டிலரி வெள்ளவத்திலிருந்து ஒரு பாடல் தாங்க. இப்போ விளவத்திலிருந்து கேட்குறாங்க. பரமானந்தன், வி பரமசிவம் சொல்லியிருக்காங்க. முகமது சுகில் சீனங்கோட்டை வட்டுக்கோட்டையில் இருந்து பாடல் கேட்குறோம். எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் தாங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. உங்களோட ஊரில் எப்படி தண்டல் வேலை செய்தா? சரி சரி. அதான் ஹப்பு தலையில வரிசை அங்கே வராது. அதை தான் கேட்டேன். சும்மா கேட்டு பார்த்தேன். எப்படி
பாண்டிருப்பு அன்னமலை. அன்னமலையில இருக்கீங்க. சரி, அன்னமலைக்கு வரும் அது தெரியும். ஓகே, சரி சரி சரி, அதான் நான் கேட்டேன். பாண்டிருப்பில் இருந்தால் சில நேரங்களில் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அந்த ஹப்பு தொலையில் வந்து கிரிக்கெட் மேட்ச் போகுது, கரகாதன் ஒலிபரப்பு அன்னமலைக்கண்டா வரும். கிரிக்கெட் போறதால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி சரி சரி, ஓகே. மற்ற அலைவரிசையில் தான் நீங்கள் கேட்பீங்க, கரகாதன் அலைவரிசையில் நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்கள் பார்ப்போம், யாரா இருக்காங்க பாடல் கேட்க? என்ன பாடல் வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து வசீகரா படத்துல நீங்க விரும்பிய பாடல் தாங்க. வசீகரா படத்துலையா? வசீகரா புது படமே. வசீகரா எப்படி இடைக்கால பாட்டை தாரது உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். தரையில அக்ரபத்திய காம்பரம் நிசார், மலங்காடு புண்ணியமுத்தி சிவன்யா, கந்தல் கேம் சமயம், சபாக்கடை சுமித், விநாயகபுரம் செல்வராஜா, பெரிய நீலாவணை கிருஷ்ணா நடேஷ், பெரிய நாவணை கிருஷ்ணா நடேஷ், பெரிய கன்னியா மைனா படேல், ஏரைக்குடிப்பு ஜெயா, செங்கடி உதயா, அன்னமலை ஜோகேஸ்வரி, கரண் சந்திரா தாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்போம். மிக்க நன்றி, தொடர்ந்து இணைந்திருப்போம். கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம், மனமே நினைவை மறந்துவிடு, துணை நான் அழகே துயரம் விடு, விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே, கண்ணில் என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம். என்ன கார்காலம், கன்னங்களில் நீர் கோலம்.
என்ன காலம் கந்தங்களில் நீர் கோலம் மனமே நினைவை மறந்துவிடு துணை நான் அழகே துயரம் விடு விழியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே கண்ணில் என்ன காலம் கன்னங்களில் நீர் கோலம். உன் கண்ணில் நீர் வழிந்தால் திரைப்பட பாடலை தந்திருக்கிறோம். நேரம் இப்பொழுது 4:35. இணைந்திருப்பது சந்தம் சிந்து மேளை, சந்தோஷமான மாலை பொழுதின் சந்தம் சிந்து மேளையோடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது பரமானந்தன் வசீகரன் சொல்லியிருக்காங்க. அப்பா சதாசிவம், அம்மா ராஜலட்சுமி, அக்கா கோகிலா, இந்திராணி எல்லாருக்குமே ஒரு பாடல் தாங்கி பரமானந்தன் கிளவேட்டர் பிரிவு ஹேட்டரில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். ரேவதி பிள்ளை சொல்லியிருக்காங்க, நாங்களும் இணைந்திருக்கிறோம். முதல் மரியாதை படத்தில் இருந்து பூங்காற்று திரும்ப வாங்குற பாடல் தாங்க அழுத்து மாவட்டத்தில் இருந்து பதிவிட்டிருக்காங்க. அப்துல் காதிர் சொல்லியிருக்காங்க, சகோதரா எனக்கு 1980 வெளிவந்த கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்தில் TMS பாடிய வேட்டைக்காரன் வரையில் ஒரு காட்டு யானைங்கிற பாடல் வேண்டும் என்று கேட்டிருக்காங்க. இது சிவா சொல்லியிருக்காங்க, வணக்கம் தம்பின்னு கேட்டிருக்காங்க. வணக்கம் அண்ணா. ஃபிலோமினா ஆண்டனி சொல்லியிருக்காங்க, பாடும் வாரம் படிப்படத்துலேருந்து வாழும் வரை போராடு பாடல் வேண்டும் ஆண்டனி ஃபிலோமினா சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஃபாயிஸ் கரீம் கல்முனையில் இருந்து தன் எல்எஃப்எம்மோடு இருந்திருக்காங்களாம். நண்பர்கள் குசலராஜா, ஜாயிர் கரீம், ரசாக், நஜ்முதீன், நஜிமா, பாண்டியன், சிவராஜார், ராஜமணி, மாஸ்டர் ஹாரூன் எல்லாருக்குமே பாடல் வேண்டும் என்று பதிவிட்டிருக்காங்க. கதிரவேலவன் சொல்லியிருக்காங்க, கஜேந்திரகுமாரன் மாலை வணக்கம், நாங்கள் விழுந்திருக்கிறோம். கஜேந்திரகுமாரன் மட்டுவில் வடக்கு சாவகச்சேரியில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அவங்களோட பிரதேசங்கள் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க, தன் எல்எஃப்எம் மீண்டும் தனது சிறப்பான ஒலிபரப்பை வழங்குகிறது, எல்லாரும் கேட்க சொல்லுங்க. சரியா? மட்டுவில் இருக்கீங்க கஜேந்திரகுமாரன், உங்களோட நண்பர்களுக்கு உறவுகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, தன் எல்எஃப்எம் மிக சத்தமாக தெளிவாக ஒலிபரப்பாகுது, உங்களோட ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. அன்பான ரெஸ்மியா சொல்லியிருக்காங்க, எனக்கும் ஒரு பாடல் தாங்க துபாயில் இருக்காங்களாம். நீயா படத்திலிருந்து ஒரே ஜீவன் ஒன்றே உள்ள வாராய் கண்ணா பாடல் வேண்டுமா? ஓகே. அதே போல கிருஷ்ணகுமார் காரைக்குடி தமிழ்நாட்டில் இருந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் மிஸ்ரியா ஜமாகிர் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மருதமுல்லை இருந்து கேட்டிருக்காங்களாம். மாமட் முனவர் சொல்லியிருக்காங்க, சந்தம் சிந்து வேளையில் புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க நினைத்தாலும் உங்கள் நல்லெண்ணத்துக்கு ஒரு சலூட்ன்னு சொல்லியிருக்காங்க. என்ன செய்கிறது, என்னுடைய நான் இவ்வளவு நல்லெண்ணத்தோட இருந்தாலும் யாருமே கேட்டுக்கிற மாதிரி கண்டுக்கிற மாதிரி இல்லையே. கிருஷ்ணசாமி சொல்லியிருக்காங்க, கோபி, நிரோஷினீர், வாதிகா, கோகிலா, ஹேட்டன் கிருஷ்ணசாமிக்கு பாடல் தாங்கன்னு பதிவிட்டிருக்காங்க. பாஸ்கரா சொல்லியிருக்காங்க, சந்தம் சிந்து வேளையில் என்னைக்கும் ஒரு பாடல் தாங்க, அடுத்த வாரத்தை படத்தில் இடம்பெற்ற பேசக்கூடாதுங்கிற பாடல் வேண்டும். மாதவி, மனீஷ், ருத்விக் எல்லாருக்காகவும் ஒரு பாடல் தாங்க. பாஸ்கரா சூலியா கர்நாடகாவில் இருந்து, ஃபஸ்லுல்லா கம்பனில் இருந்து கேட்குறாங்களாம். என்னையும் சேர்த்து கொண்டு பாடல் வாங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, ஆஹாய கங்கை பாடல் வேண்டும். மை நேம் இஸ் பில்லா பாடல் தாங்க, ஏதாவது ஒரு பாட்டு தாங்கன்னு கேட்டிருக்காங்க. நதா ஃபாத்திமா இரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஹாத்தின் நிசா வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராஜன், ராமகிருஷ்ணன் மதிய வணக்கம் சார், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் ஒரு பாடல் வேண்டும். தியாகராஜன் காரைக்குடி தமிழ்நாட்டில் இருந்து கேட்குறாங்களாம். கல்கந்த மோகன் மேக்ஸ் சொல்லியிருக்காங்க, ஹாயண்ணா மாலை வணக்கம், பழமை போகிற நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறேன். தூரமாக இருக்கும் என் அன்பு காதல் தேவதை ஜெய்க்காக ஒரு பாடல் வேண்டும். நான் கலந்த மோகன், நான் கல்கந்த மோகன். ஓகே. புஷ்பராணி சென்கும் ஸ்தலமாக்கல் இருந்து மாநகர காவல் படத்தில் இருந்து தோழி ராகம் பாடல் வேண்டுமா? புஷ்பராணி, சகுந்தலா, பொன்மணி, தனலட்சுமி, தேவகுமார், புஷ்பராஜ், தென்மொழி, சுபாசிகன், ஹஸ்மிதன், கஜமிதன், சஜிசான், லக்ஷன், மிருனா, அஜித், பிரதாப் எல்லாருக்குமே பாடல் தாங்க. சென்கூம்ஸ் தலவாக்கல் இருந்து பதிவிட்டிருக்காங்க. பத்மகுமார், ஆரணி, ஜெயின், அன்பான அறிவிப்பாளரே நாங்கள் இணைந்திருக்கிறோம். உங்கள் தெருவில் நல்ல பாடல் ஒன்று வழங்குங்க. ஏன் தெருவெல்லாம் பாடல் கிடையாது, நீங்கள் கேட்குற தெரிவு பாடல்களை தான் வழங்குகிறோம். தவா சொல்லியிருக்காங்க, நாங்கள் இணைந்திருக்கிறோம் வாழைச்சேரியில் இருந்து, எங்களையும் சேர்த்து கொண்டு பாடல் தாங்க. சிவகுமார், சாருஜன், அதே போல சுபாஷ், அன்சிகா, அஸ்வின் எல்லாருக்குமே பாடுதாங்கன்னு கேட்டிருக்காங்க. மருதமுனையில் இருந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. முகமது ராஃபி, கீரனூர், நடராஜன், பட்டுக்கோட்டையில் இருந்து. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? கவனமாக இருங்க, கொரோனாவில் இருந்து கவனமாக இருக்கும். தமிழ்ச்செல்வன் மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன், பாடல் கொடுத்தீங்க. சித்திக் சொல்லியிருக்காங்க, அன்பான அண்ணா சித்திக் கொடைக்கானலில் இருந்து. மதீனா, சுப்பை, ஆகாஷ், பிரமானந்தன், சந்தம் சிந்து மொழியோடு இணைந்திருக்கிறோம், எல்லாருக்கும் பாடல் தாங்க. சின்னராஜ் சொல்லியிருக்காங்க, அன்பு பாசம் நிறைந்த அருமை பாடல் எப்படி இருக்கீங்க?
என்னையும் சேர்த்து கொண்டு பாடல் தாங்க, பிரியா படத்தில் பாட ஒன்று தாங்கன்னு கேட்டிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டம் நட்ராப்பள்ளி வட்டம் புதுக்கோயிலில் இருந்து சின்னராஜி, சுமதி, மகன் பிரவீன்குமார், பிரதீப், சந்தியாவுக்கும் பாடல் வாங்குங்க. நம்ம தென்னலின் அபிமானி ஜருக் சொல்லியிருக்காங்க ஏறாவூரில் இருந்து நாங்களும் இணைந்திருக்கிறோம், எங்களையும் சேர்த்து பாடல் தாங்க. தங்கவேல் தங்க மேடப்பாடி சேலத்திலிருந்து கேட்குறோம்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. ஏராளமான தென்னல் சொந்தங்கள் தங்களுடைய பின்னோட்டல்களை அள்ளி வழங்குறாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். மாலை வணக்கம் சகோதரர்களா. ரமீலா என்ன அனுராதபுரத்துலேருந்து நல்லா இருக்கும். ரமீலா நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். நீண்ட இடைவெளி பிறகு உங்களோட பேசுகிறேன். நல்ல விஷயம் தானே. ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம் தானே. அதான் உங்களுக்கெல்லாம் தங்கமான மனசு, அந்த புதிய நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஒதுங்கி. அது என்னடா நீங்க ஒதுங்கி இருக்கீங்க என்ற அர்த்தம் இல்லை, நீங்க தென்றலோட தான் இருக்கீங்க. மற்றவங்களுக்கும் அந்த மற்றவங்க நல்லா அன்பா இருக்கிறத மற்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு வார அந்த சந்தோஷம் இருக்கு தானே மற்றவங்க, அதுக்கு ஒரு பெரிய ஒரு பேரின்பம். அது என்ன நிச்சயமா என்ன நிறைய பேர் குறைய கூடுதாங்க, என்ன அடிக்கடி வாரவங்க நிறைய வந்து பேசுறாங்க. நீங்களும் சொல்லுவீங்க, அதான் நிறைய பேர் கேட்கிற மாதிரி இல்ல. ஆனா வந்து பெருந்தன்மை முற்று முழுதான் கேட்கறதே கிடையாது யாரும். சரி சரி, என்ன செய்யறது, நாங்களும் கொஞ்சம் அன்பா தான் சொல்றோம். நாங்கள் அதுக்காக படையணைகளை ஒதுக்குறோம்ன்ற அர்த்தம் கிடையாது. அவங்க நீங்க படையணை நீங்க தான் எங்களுக்கு முதுகெலும்பு மாதிரி இருந்தாலும் புதியவங்களுக்கு வந்தா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு கை தட்டுற 2 கை 3 கையை விட ஒரு பல்லாயிரக்கணக்கான கைகள் தட்டினா எவ்வளவு ஒலி வரும். அது மாதிரி தென்றலுக்கு நிறைய சக்தி கிடைக்கும். என்ன சரியானதுதான். சரிதான் சரிதான். நாங்கள் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பாட்டை போடுங்கப்பா எனக்கு மாதிரி இருக்கு. சரிம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? எனக்கு தாங்க பூவிலி வாசல் படத்துல ஒரு கிளியின் தனிமையிலே அந்த பாட்டு தாங்க. ஒரு கிளியின் தனிமையிலே திருக்கிளியின் உறவு, திருக்கிளியின் உறவினிலே புதுக்கிளி ஒன்று வரவு, அந்த பாட்டு. வரவு 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 அப்படிதான் வரும் அந்த பாட்டு. என்ன அந்த பாட்டு கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் ஒளிக்குது, அதான் கேட்டேன் நான். சரி சரி சரி. யாரெல்லாம் இருக்காங்க? நம்ம தென்றல் சொந்தங்க எல்லாரும் தான் வந்தாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்போம். மிக்க நன்றி. எப்பொழுது பேசலாமே. வணக்கம் வணக்கம். ஹலோ வணக்கம் சார். சரி சொல்லுங்க, யார் பேசுறீங்க? சார் நடராஜா பேசுறேன், எடதாரி எஸ்டேட்ல இருந்து. ஓகே நடராஜா, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்காங்க? பாடல் கேட்க என்ன பாட்டு வேணும்? சார் சார் எனக்கு ஒரு பாடல் வேணும் சார். அதான் சொல்லுங்களேன், என்ன பாட்டு வேணும்னு கேட்டேன், அதானே சொல்லுங்களேன். சார் பூந்தோட்ட காவக்காரன்ல காண கருங்குயிலே கச்சேரி வைக்க போறேன் சார். தென்றல் நேயர்களுக்கு நண்பர்கள் அனைவருக்குமா சேர்த்து உங்களுக்குமா சேர்த்து போடுங்க சார். சரி, எல்லாரும் சேர்ந்து கேட்போம். நன்றி, வணக்கம். வண்ணத்தி பூச்சி வயசென்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க ஒன்ன பத்தி பேச்சு என்னமோ இருக்கு, எனக்கும் இருக்கு. வண்ணத்தி பூச்சி வயசென்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க என்ன பத்தி பேச்சு என்னமோ இருக்கு, எனக்கும் இருக்கு. இன்பம் தீரவில்லை, உள்ளங்கை சூடு இன்னும் ஆறவில்லை. பாவைக்கு அந்த இன்பம் தூரமில்லை, பாலுக்கு ஆட ஒண்ணும் பாரமில்லை. அம்மாடி
அப்போது யாரும் இல்ல, செந்தாழம் பூவுக்கு சேலை இல்ல. ஆபத்து வந்தாலே பாவமில்ல, ஆனந்த செஞ்சாலும் கேள்வி இல்ல. தேன் கையில் ஒட்டாமல் தேனெடுக்க தெரியல. மண்ணாத்தி பூச்சி வயசென்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க என்ன பத்தி பேச்சு. என்னமோ இருக்கு எனக்கும் இருக்கு. என்னென்ன ஆனதென்ன தோணவில்லை, கற்பனை பண்ண கூட ஞானமில்லை. கற்பனை காதலுக்கு தேவையில்லை, கைதொட்டு சொல்லித்தாரே வாடி புள்ள. என்ன நீ காப்பாத்தும் காரணமா, வென்றாலும் எல்லைகள் மீறணுமா. அம்மாடி நான் என்ன சூனியமா, அப்பப்ப நான் கூட ஞானியம்மா. ஆளான பெண்ணை எல்லாம் ஆதரிக்க திட்டமா. வண்ணாத்தி பூச்சி வயசென்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க உன்னை பத்தி பேச்சு. என்னமோ இருக்கு எனக்கும் இருக்கு. வண்ணாத்தி பூச்சி வயசென்ன ஆச்சு, உள்ளூர் முழுக்க என்ன பத்தி பேச்சு. என்னமோ இருக்கு எனக்கும் இருக்கு. On your favorite radio station, you're listening. Right person, right choice. Tendril. இணைந்திருப்பது சந்தம் சிந்து மாலை. நேரம் இப்பொழுது 4:47. சந்தோஷமான மாலை பொழுதோடு இணைந்திருக்கிறோம். தனியாலந்தை கனகராஜ் கேட்டிருக்காங்க, நிகழ்ச்சி நல்லா இருக்கு, பாடல் தாங்க. கந்தலாய் ஃபைசர் ஹோட்டலில் சத்தமா நாங்களும் நிலஃபமோடு இணைந்திருக்கிறோம். பாண்டுரங்கன் சொல்லியிருக்காங்க, ராணிப்பேட்டையில் இருந்து சாத்தூர் ஜே பாண்டுரங்கன் எங்களுக்கு ஒரு பாடல் வேண்டுமாம். அதே போல சிவா கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, சவுதி அரேபியாவில் இருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நிகழ்ச்சி நல்லா இருக்கு, அருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி, தொடர்ந்து இணைந்திருக்கலாம். அதே போல கலைச்செல்வி நான்கோயாவில் இருந்து ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம். எங்கள் 6 இருந்து 60 வரைக்கும் வாழ்க்கையை பேசும் பாடல். ஏன் சந்தோஷமான பாடல் கேட்கலாமே, மாலை வழி தானே, கொஞ்சம் சந்தோஷமாக உற்சாகமான பாடல் கேட்டால் எவ்வளோ ஆறுதலாக இருக்கும் மற்றவங்களுக்கும். இப்போ அனைவரும் வேலை முடிஞ்சு போகிறதுக்கு தயாராக இருப்பாங்க, ரொம்ப களைச்சி போயிருப்பாங்க. இந்த நேரத்தில் சந்தோஷமான பாடல் என்று நீங்கள் கேட்டீங்கன்னா அவங்களும் சந்தோஷமாக வீட்டை போய் சேருவாங்க. சரிதானே? அப்படி கொஞ்சம் பாடல்களை கேட்குற பொழுது கொஞ்சம் பார்த்து பதிவிடுறது நல்லது. உங்களை குறை சொல்லலை, சும்மா நான் ஒரு அபிப்பிராயத்துக்கு சொன்னேன். சரிதானே? கோவிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அற்புத ராஜா சுமதி சொல்லியிருக்காங்க, நான் சொன்னது சட்டம் படத்தில் இருந்து ஒரு தேவதை வந்ததுங்கிற பாடல் வேண்டுமாம். அதே போல் கோட்டக்கல்ல ஸ்டானிக்லீஃப்லேருந்து விஜயகாந்த் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் விஜயகாந்த், எப்படி இருக்கீங்க? மஞ்சூர் சிவகுமார் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வேலையில் இருந்து நேரமாகிவிட்டது. இந்தியா தமிழ்நாடு ஊட்டியில் இருந்து மஞ்சூர் சிவகுமார், மேல்குந்தா சந்திரன் எல்லாருக்குமே ஒரு பாடல் வேண்டும். அண்ணா வேலையில் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகிட்டு பதிவு வாரத்துக்கு, அதை தான் சொல்லியிருக்காங்க. அம்பாசமுத்திரம் பால்ராஜ் வணக்கம் சொல்லியிருக்காங்க. வணக்கம் பால்ராஜ். பதுல சிதம்பரம் சொல்லியிருக்காங்க, புது கவிதை படத்துலேருந்து வாவா வசந்தமே பாடல் வேண்டுமாம். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? சசிகலா, சசி, அன்புடன், கலைச்செல்வி, நிர்மலா, ஷைன், செல்வம், ரத்தினம், கே ஆனந்தன் இருக்கா பாடல் வேண்டும். ஜெயா முத்துமணி சொல்லியிருக்காங்க, வணக்கம் அண்ணா, தண்ணீர் தண்ணீர் படத்தில் வரும் கண்ணான கண்மணிய படத்திலிருந்து கண்ணுரங்கு என்கிற பாடல் வேண்டும். தூத்துக்குடி ஜெயா முத்துமணி பாடல் கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். அதே போல் பிரபானந்தன் சொல்லியிருக்காங்க, மாத்தலை அம்மன் கங்கி, ராமநாதன், பிரபானந்தன், செல்வராணி, அபிலாசா, அனன்யா, ஆகாஷ், ரஞ்சித்குமார், சித்திக், மதினா, தரணி, சுகன், ஜீவா, வாணி, ஷைலா எல்லாருமே பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு பாடல் வேண்டும். பூண்டுலோயாக்கு ஹரோ கீழ்ப்பறிவு, படிவேல் பத்மநாதன் சொல்லியிருக்காங்க. மனைவி விஜயலட்சுமி, மான்கள், சர்பேஸ், சார்கே, சாயா கவுலேசுக்கும் பாடல் வேண்டும். ஷம்லா கூல் இந்த ஐடியிலேருந்து அன்பின் ரிசானா புத்தளிலிருந்து கேட்குறாங்களாம். ஓகே, அதே போல் யுவன் சொல்லியிருக்காங்க, சந்தோஷமான மாலை வணக்கம், மரியா ஜுவல்லரியில் இருந்து கேட்குறாங்களாம். ஏராவூர் 4 இருந்து ஃபரினா பக்னிகாவிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். தென்னல் எஃப்எம்மோட நானும் பணிந்திருக்கிறேன் என்று பதிவிட்டிருக்காங்க.
சுமார் 50 வருடங்களாக இலங்கையின் நம்பிக்கை வென்ற லொத்தர் உலகின் கிரீடம் மகஜன சம்பத்த. இப்போது வாரத்தின் 7 நாட்களும் மகஜன சம்பத்த, நாட்டுக்கான வளம், தேசிய லொத்தர் சபை. சரி, இப்போ எங்களோட பேச வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். யார் பேசுறீங்க? காத்தாங்குடி சுலேகா. ஓ, சுலேகா. எங்க சுலையெல்லாம் வரலான்னு நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எங்கெல்லாம் நீங்கெல்லாம் வராட்டி இப்படி மனசு கஷ்டமாயிடும். ஏன்னா அடிக்கடி வரவங்க வந்தா தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க நம்பிட்டீங்க தானே? சார், நீங்க வந்த லைன் கிடைக்கிற இல்லையா? லைனே கிடைக்குது இல்லையா? நேர்கள் அடிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப திரும்ப வந்தாங்களே வந்து வந்திருக்காங்க. நான் சொன்ன விஷயத்த நம்பிட்டீங்க தானே? நம்பிட்டேன் நல்லா நம்பிட்டேன். சரி சரி, நீங்களும் சொல்றீங்களா உங்களுக்கு ஒழுங்கு இல்லை, நீங்க நாம விட்டு கொடுப்போம் விட்டு கொடுத்து கொண்டிருந்தோம். சரி 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 சரி, ஓகே. சரிம்மா, சொல்லுங்க. விட்டு கொடுக்குறவங்க யாரும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை, தெரியுதானே? இந்த பழமொழியெல்லாம் சொல்லி வேலை இல்லை. எங்க இல்ல இனி இப்படிதான் இல்லாட்டி இப்படித்தான் ஒரு இல்லாட்டி எனக்கு இப்படி ஒரு பாட்டு போடணும்னு ஆசையா இருக்கு. எங்க போய் சொல்லுவேன், என்னான்னு சொல்லுவேன், எங்க போய் சொல்லுவேன், இப்படி ஒரு பாட்டு போட வேண்டியிருக்கு. சரிம்மா, சொல்லுங்க. யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்கறதுக்கு? பாடல்கள் காத்தாங்க சுத்தி பானு சாப்ரா சைரசா அக்கரைப்பட்ட கரீமா கர்தனி ஃபரீனா யாசின் சரி, நீங்க சொன்ன ஊரை சொன்னா நான் பேரே சொல்லிருப்பேன். அவ்வளவு பேரும் தானே? சரி சரிப்பா, ஓகே. தங்கமான மனசுமா உங்களுக்கு. நன்றி நன்றி. தனிமையிலே சிறு கிளியின் உறவு, இரு கிளிகள் உறவினிலே புது கிளி ஒன்று வரவு, கிளிகளிலே கனவு மிதந்து வர, உலகமெல்லாம் நினைவு பறந்து வர, தினம் தினம் உறவு உறவு, வரவு வரவு, கனவு கனவு. ஒரு கிளியின் தனிமையிலே சிறுகிளியின் உறவு, இரு கிளிகள் உறவினிலே புது கிளி ஒன்று வரவு.
தொட்டணைப்பதே எனக்கு போதும். மொட்டு மல்லிகை எடுத்து முத்து புன்னகை எனக்கு போதும். ஒரு இறைவன் வரைந்த கதை கதை முடிவும் தெரிவதில்லை. இளைய மனதை இழுத்த கவிதை. பாசம் என்றொரு ராகம் கேட்கும். பார்வை அன்பெனும் நீரை வார்க்கும். பாடும் நாளிதுதான். ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு. இரு கிளிகள் உறவினிலே புது கிளி ஒன்று வரவு. விழிகளிலே கனவு மிதந்து வர. உலகமெல்லாம் நினைவு பறந்து வர. தினம் தினம் உறவு உறவு. வரவு வரவு. கனவு கனவு. ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளியின் உறவு. இணைந்திருப்பது முதல் தர வானொலி தன்னல் எஃப்எம்மின் முதல் தர நிகழ்ச்சி சந்தம் சிந்து வேளை. இப்பொழுது இங்கிலாந்து அணி இன்னும் 22 ஓட்டங்களால் எடுத்தால் இந்த போட்டியில் வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 142 ஓட்டங்களை கடந்திருக்கிறது. 4 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது இந்திய அணி. இங்கிலாந்து அணி குறிப்பிடத்தக்கது. அவ்வப்போது ஸ்கோர் விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் சொல்ல காத்திருக்கிறோம். இந்த ஒலிபரப்பாக்க போகிற பாடல் தொடர்ந்து வரப்போகிற பாடலோடு நிறைவு பெறப்போகிறது இன்றைய சந்தம் சிந்து வேளை. முடிந்த அளவு நேர்கள் உங்களுடைய பாடல் தெரிவுகளை வழங்கியிருந்தோம். எல்லோருடைய பாடல் தெரிவும் வழங்க முடியாது. காரணம் நேரம் 2 மணித்தளம். நீங்கள் எக்கச்சக்கமான தொலைபேசி மூலமாக அதேபோல் ஃபேஸ்புக் மூலமாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கிட்டத்தட்ட 100க்கும் 200க்கும் அதிகமானவர்கள் பாடல் கேட்டிருக்கீங்க. முடிஞ்சாலும் உங்களோட பாடல்களை வழங்கிய மகிழ்ச்சியோடு நானும் விடைபெறப்போகிறேன். தொடர்ந்து தன்னல் எஃப்எம்மோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தூது வழங்க கே ஜெயகிருஷ்ணா. மீண்டும் மாற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் SLM ரீலா. வணக்கம் நேர்களே. நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு. என்னங்க அது? ஒரு ஷாஜகான் ஒரு தேவதாஸ், அது போலத்தான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். ஒரு கண்ணகி, அது போலதான் உன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும். மேகம் மிதக்குது, ஆகாயம் மேலே பறக்குது. மேகம் மிதக்குது, ஆகாயம் மேலே பறக்குது. அது போலவே உன்னை காண நான் அலை பாய்கிறேன். நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
கொண்ட ஆசை நினைவுகள் காணும் கனவுகள் நீ கொண்ட ஆசை நினைவுகள் என்னென்ன சொல்லின் நாளிலே நிறைவேற்றுவே நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு ஒரு ஷாஜகான் ஒரு தேவதாஸ் அது போலத்தான் முன்னோடு நான் 7 ஜென்மம் வர வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அன்னை வானொலியின் தென்றல்.